ஸ்ரீகிருஷ்ண ஜெயம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் யாருக்கு வரும்? அதாவது சில பேர் உங்களுக்கு ஃபினான்ஷியல் லைஃப், அதாவது ஜாப்ல, ஒர்க்ல, பிஸ்னஸ்ல, வியாபாரத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக ரன் ஆகிட்டு இருக்கும். நிறைய எம்ப்ளாயிஸ் நல்லா வேலை பார்ப்பாங்க. ஸோ இவங்களும் அவங்க கூட வேலை பார்ப்பாங்க. நல்லா இதாக இருக்கும். ஆனால் ஃபேமிலியை கவனிக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கம்மி சம்பளம், வீட்டு பக்கத்துலேயே ஆஃபீஸு, சொந்த ஊர்லேயே இருக்கணும். அதனால் ஹை ஜாபு, நல்ல சேலரி இருந்தால் கூட வெளியூருக்கு போக மாட்டாங்க, வெளி ஸ்டேட்டுக்கு போக மாட்டாங்க, கண்ட்ரிக்கு போக மாட்டாங்க. தான் குடும்ப பக்கத்துலேயே இருக்கணும், குழந்தை பக்கத்துலேயே இருக்கணும், மனைவி குழந்தைங்க நல்லா கவனிக்கணும். வெளியூருக்கு போனால் என்னால் கவனிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு அவங்க அதிகமான பொருளாதார வாழ்க்கை கிடைச்சா கூட அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறது போதும் அப்படின்னு இருந்துருவாங்க. ஆனால் சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்களும் இருக்காங்க. அதாவது இரண்டு தரப்பட்ட மக்கள். ஒருத்தர் பொருளாதாரத்தை மட்டுமே முன்னெடுத்து நோக்கி போவாங்க. கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும். ஆனாலும் அவங்களுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு இது இருக்காது. எப்போ பார்த்தாலும் பொருளாதாரம், மணி, பணம் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு விதமான மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய மனைவி, மக்கள் சந்தோஷம், அந்த இது மட்டும்தான் முக்கியம், நமக்கு பொருளாதாரம் இருக்கிறது போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்களும் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? இந்த ரெண்டுத்தையுமே யார் பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாதகத்தில் பொருளாதாரம் அப்படின்னு வந்துட்டாவே அர்த்த திரிகோணம், அதாவது 2, 6, 10ஆம் பாவம் சுப்ரீமாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். அது இருந்தது அப்படின்னா பொருளாதாரத்துக்கு குறைவில்லை. ஆனால் இதில் ஒரு மைனஸும் இருக்குது. என்னென்னா, இந்த 2, 6, 10ஆம் ரொம்ப ஹை இதில் இருந்தது அப்படின்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு நிம்மதி இது கிடைக்காது. அதோட பர்சன்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், 5% தான் கிடைக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒற்றைப்படை பாவங்கள் சொல்லக்கூடிய 1, 5, 7, 9 இது நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க. வேலைக்கு போகிறதுக்கே தோணாது அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு பொருளாதார வரைக்கும் சிறக்காது. ஸோ அப்போ 1, 5, 7, 9 இது நல்லா இருக்கணும். அது கூடவே 2, 6, 10ஆம் பாவாதிபதிகளுடைய தசாபுக்தியும் நடக்கணும். எப்போ நடக்கணும் அப்படின்னா, ஜாதகத்தில் 1, 5, 7, 9, 11ஆம் பாவங்கள் நல்லா இருக்காங்க, அது அதிபதிகள் நல்லா இருக்காங்க, பாவத்தினுடைய டிகிரி நல்லா இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி ஒரு நல்ல காலேஜில் படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறாங்க. அன்னையிலிருந்து அவங்களுக்கு அன்னுடைய 23 வயசு வச்சுக்கோங்க, 23 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியோட தசை, லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோட தசை, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியோட தசை, 60க்கு அப்புறமாவும் 60 என்டர் ஆகும்போதோ லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியோட தசாபுக்தி வந்தது அப்படின்னா அவங்க ஒர்க் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க, பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒர்க்கு லைஃப், அதை ரெண்டும் சேர்த்து தான் ஒர்க் லைஃப்னு போட்டிருக்காங்க. தன்னுடைய பொருளாதார வாழ்க்கையும் சிறப்பாக வச்சுப்பாங்க, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தான் குடும்பம் சார்ந்த வாழ்க்கையும் அவங்க சிறப்பாக வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த மாதிரியான ஜாதக அமைப்பும் தசாபுக்தி அமைப்பும் கண்டிப்பாக இருக்கணும். எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மி, 2% தான் அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். சரிங்களா? ஸோ அதனால் நிறைய பேருக்கு இருக்குது. இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான தியரியை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அந்த ஒரு மனநிலையை அவங்க ஏற்றுக்கிட்டு அதை வாழ்க்கை முறையாக அவங்க வாழ்க்கை நடத்திட்டு போகணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஒர்க் லைஃபு, பர்சனல் லைஃபு, மெட்டீரியல் லைஃபு, ஃபினான்ஷியல் லைஃபு, தன்னுடைய தனிப்பட்ட குடும்ப சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். இதில் ஏதாவது டிஃபெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜெய் ஸ்ரீராம்.